சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சத்யா இருந்துட்டு ரேகாவை பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேலும் நான் எங்க வீட்ல இருக்க மாட்டேன் சத்யா. என்னை எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு, இனிமே நீ இங்கிருந்து கஷ்டப்பட வேண்டாம். இப்போ உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போனா மட்டும்தான் சத்யாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இல்லாட்டி உங்க அப்பா உன்னை வேற எங்காவது அனுப்பி விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமா, திருப்பதியில இருக்க எங்க சொந்தக்கார வீட்டுக்கு எங்க அப்பா அனுப்புறதா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாங்க. எப்படியாவது ரேகாவை இங்கிருந்து நம்ம கூட்டிட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா ரேகாவை நம்ம இங்கிருந்து கூட்டிட்டு போகணும். வா ரேகா போலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாம ரேகாவை கூட்டிட்டு போறாங்க. அவங்க அப்பாவும் ரேகா இருக்கிற அந்த ரூம்க்கு வந்து பாக்குறாங்க. ரேகா அங்க இல்லவே இல்லை. அதுக்கு அடுத்ததா அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லி ரேகாவை இங்க இருந்து கண்டிப்பா தப்பிச்சு போகவே கூடாது. அதனால ரேகா எங்க இருந்தாலும் சரி அவளை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லாவே ரேகாவை வந்து தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மூர்த்தி வந்து சத்யாவையும் ரேகாவையும் பார்த்துடுறாங்க. அதோ இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரேகா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு முத்து ஒரு வழியா ரேகாவையும் சத்யாவையும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. விடாம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்ல. மூர்த்தி சிந்தாமணியை மீறி சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் முத்து எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாங்கன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.